நாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தடில் மட்டும்தான் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம். அதாவது பாரம்பரிய முறையில் வந்து எப்படி நீரோட்டம் பார்க்குவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் சயின்டிஃபிக் முறையாகவும் அறிவியல் முறைப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிக்யூடபிலிட்டிங்கிற டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்துட்டு எர்த்தடிச்சு பார்த்துட்டு நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல பாறைகள் அமைப்பு எப்படி இருக்குது, என்ன ஏது, எவ்வளோ அடியில் தண்ணி வரும் அப்படின்னு டீட்டெயில் நம்ம சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாயிண்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வராமல் போயிருக்கு, ஒரு சில பாயிண்ட் ஃபெயிலியரும் கூட ஆகிருக்கு. அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிவைஸ் வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எந்த ஊரில் அமைச்சு கொடுத்தா எவ்வளோ டீட்டெயில் பண்ண சொன்னால் என்ன எது எல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் வந்து. சரிங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இந்த தோக்கவாடி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெடிஷனல் மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படி மார்க் பண்ணி கொடுத்துட்டு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்யூடபிலிட்டி டிவைஸை வச்சு செக் பண்ணி அந்த இடத்த அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எப்படி கிராஃப் வருது, கரு வருது, எத்தனை தண்ணி வரும், என்ன ஏதுங்கிற எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிக்யூடபிலிட்டி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதாவது சர்வே பண்ண விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 220 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம், அதாவது ஃபஸ்ட்டு கேப் வரும். செகண்ட் கேப்பு அடுத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 360 ஒரு 370 அந்த ரேஞ்சில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 580 ஒரு 600 அந்த ரேஞ்சில் வரும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம். தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த தோட்டத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுட்டாங்க. அதாவது மழை காலத்தில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்னொரு போர் அமைச்சிடலான்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி வந்து நம்ம சர்வே பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 2 வாரம் இல்லைனா ஒரு 3 வாரமாட்டம் ஆயிரும். ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்யூடபிலிட்டி மூலிமா ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டுக்கு எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுதா என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்கு நோட்டீஸ் தரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நீரோட்டம் சொந்தம், போர்வெல் சொந்தம், வேறு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.